சுக்கு கஞ்சி போட போகிறாங்க. மழை காலங்களில் சளி, இருமல், தொண்டை வலி இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. மிளகு, சுக்கு, சித்திரத்தை, பொட்டுக்கடலை, ஏலக்காய், சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 100 கிராம் போடுவோம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தேவையானது போட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த ஒரு கரண்டி அரிசி இருக்குது பாருங்கள், அதை 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுக்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா தண்ணியாக வச்சிட்டோம்னா 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு இப்படியே கிண்டிகிட்டே இருப்போங்க. அடுப்பில் வச்சு இப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாக வந்துடுங்க. இதுக்கு 100 கிராம் வெல்லம், சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போடலாங்க. அதை எடுத்து வச்சுருக்கோம். இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ப வெல்லம் வேணும்னா அதிகமாக சுகர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சு இப்படி கிண்டினோங்க. 10 நிமிஷம் கிண்டினோம். இந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சுங்க. இப்போ இந்த வெல்லத்தை போட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று போட்டு இப்படி கிண்டி வைட்டோம்னா கிண்டி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான சுக்கு கஞ்சி ரெடிங்க. சளி, இருமல், தும்மல் எல்லாமே குறையும். தொண்டை கம்மல் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியானதுன்னு சொல்லிடுவேன்.